رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة وانصت والإمام يخطب فقد لغوت واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மொழியில் சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாத்தி கேட்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم.
قال النبي صلى الله عليه وسلم إن هذه القلوب تصدأ كما يصدأ الحديد بالماء وقيل يا رسول الله فما جلاؤها قال عليكم بتلاوة القرآن وكثرة ذكر الموت أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாருடைய வழிமுறைகளை அடிச்சூடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் இந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து நல்ல காரியங்களையும் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு எம்மை தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு தடுத்திருக்கின்றானோ அத்தகைய எல்லா தீய செயல்களை விட்டும் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தனிமையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி வாழுமாறு ஆரம்பம் அடியனுக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்திலே எம்மை மனிதர்களாக படைத்து முழு மனித சமுதாயத்துக்கும் ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி என்ன, முழு உலக மனிதர்களுடைய வாழ்வுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் ஈடேற்றம், கண்ணியம், அல்லாஹுடைய பொருத்தம், உயர்தரமான சுவர்க்கம் எதில் அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களின் மூலமாக, ரசூல்மார்களின் மூலமாக, மேலும் அவனுடைய வேதங்களின் மூலமாக தெளிவாக மனிதர்களுக்கு காலாகாலம் அல்லாஹு தஆலா வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் உலகத்திலே வெறுமனே வெளிரங்கத்தில் மாத்திரம் நல்லவராக, சிறந்தவனாக, அழகானவனாக மாத்திரம் வாழ்ந்துவிட்டு போகாமல் மனிதனுடைய உண்மையான அழகும் அவனுடைய வெற்றியும் அவனுடைய தூய்மை அவனது உள்ளத்தில் தங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அறிய வேண்டிய, அறிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் இன்றைக்கு மனிதர்களுக்கு தன்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை சீராக்குவதை பற்றி, தன்னுடைய உடல், தன்னுடைய தோற்றம், தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், தன்னுடைய வெளிரங்கமான இந்த வாழ்க்கையை, தன்னுடைய தோற்றத்தை அழகாக்கிக் கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் கவலையும் அதை பற்றிய எண்ணமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எமது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே, எமது உள்ரங்கத்தை சீராக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் கவனீனமாகவும் அதை பற்றிய சிந்தனையற்றவர்களாகவும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே உலகத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள், மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், يَوْمَ لَا يَنْفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ. அந்த கியாமத்துடைய நாளையில் வரக்கூடிய மக்கள் செல்வந்தர்களாக, ஆட்சியாளர்களாக, அறிவாளிகளாக, அழகானவர்களாக, சொத்து செல்வத்தை உடையவர்களாக, ஆண் குழந்தைகள் பலரை பெற்றெடுத்தவர்களாக, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக வந்தாலும், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது அந்த நாளில் யாருடைய செல்வம், செல்வாக்கு,
ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, அவருக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மையை கூட கொடுப்பதற்கு அவைகள் அருகதையற்றவையாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு நரகத்துடைய வேதனை முடிவாகிவிட்டால் அவர் உலகத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, சொத்து, செல்வம், குடும்பம், இவைகளில் எதுவும் அந்த மனிதனை ஒரு நிமிடத்துக்கு, ஒரு நொடி பொழுதுக்கேனும் நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாள்ல யாரு பரிசுத்தமான இதேற்றமான உள்ளத்தோடு வருவாரோ, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே சந்திக்க வருவாரோ, இவர்களை தவிர அந்த நாளில் அனைவரும் தோல்வியாளர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆன் சொல்லுது قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக ஈருலகிலும் வெற்றி பெற்று விட்டார். யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை, வெளிரங்கம் அழகாக இருந்தது, தோற்றத்தில் மனிதர்களாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளம் மிருகத்தை போல் இருக்கிறது. தோற்றத்தில் வெள்ளையாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளம் கருப்பாக இருக்கிறது. தோற்றத்தில் அழகான மனித ரூபத்தில் இருக்கின்றார்கள், உள்ளத்துடைய தன்மை அது பாம்பை போல், தேள்களை போல், நரிகளை போல், ஓநாய்களை போல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் இப்படியான நோய்களுடன் உலகத்திலே தௌபா செய்ய முடியாமல், தௌபா செய்வதற்கு முன்னால் மரணித்து விடுகின்றார்களோ, மேலானவர்களே, ஒரு மோமினுக்கு உடம்புல நோய் வருது, உடம்புல வரக்கூடிய நோய்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்து சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மோமின் மௌத்தாகிறார், கொள்ளை நோயால மௌத்தாகிறார், புற்று நோயால மௌத்தாகிறார், பொறுமை செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்தால் அல்லாஹ் ஷஹாதத்துடைய வீர மரணத்துடைய பாக்கியத்தை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு நோவினை, ஏன் ஹத்த ஷௌகத்து யுஷாக்கு, அவனுடைய மேனியில் குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கலாம், அல்லாஹ் அதன் காரணமாக அந்த மூமினுடைய பாவத்தை மன்னிக்கிறான். எனவே ஒரு மனிதன் உடம்புல நோய் வந்துருச்சு, அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை பரிசுத்தப்படுத்துகிறான். அந்த நிலைமையில மௌத்தாகிட்டான், இஹ்லாஸோட இஹ்திசாபோட பொறுமையுடன் மௌத்தாகிட்டான். கியாமத் நாள்ல அல்லாஹு தஆலா ஷஹாதத் வீர மரணத்துடைய பாக்கியத்தை கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் உள்ளத்திட நோயோட மௌத்தாகிட்டாரு. உலமாக்கள் அம்ராதுல் குலூப் என்று சொல்லி, உள்ளத்துடைய நோய்கள் என்று சொல்லி பல கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். உள்ளத்துடைய நோய், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹுகமாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து ஒரு சுருக்கமான ஒரு சாரம்சத்தை சொல்லுகிறார்கள். மன் அஸ்லஹ ஸரீரதஹு அஸ்லஹ அல்லாஹு அலானியதஹு. யார் தன்னுடைய உள்ரங்கத்தை சீராக்குவாரோ, யார் தன்னுடைய உள்ளத்தை சீராக்குவாரோ, அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் சீராக்குவான். அல்லாஹ் சீராக்குவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே அந்த நாளிலே யார் உள்ளத்துடைய நோயுடன் அல்லாஹ்வை சந்திப்பாரோ, உள்ளத்துக்கு நிறைய நோய்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிபிர் என்று சொல்லக்கூடிய பெருமை, ஹசத் என்று சொல்லக்கூடிய பொறாமை, ஹிர்ஸ் என்று சொல்லக்கூடிய துனியாவுடைய மோகம், பேராசை, கெட்ட எண்ணங்கள், தற்பெருமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகம், வஞ்சகம், குரோதம், விரோதம். மேலான பெரியார்களே, எண்ணில் அடங்காத நிறைய நோய்களை பற்றி உலமாக்கள் பேசுறாங்க. இன்னைக்கு வெளிரங்கம் சீராக இருக்குது, நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, அழகாக உடுத்திருக்கிறாரு, அழகான ஆடைகள், விசாலமான வீடு, அழகான வாகனம், அழகான தோற்றம். இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையோ பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துர் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அவன் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையுமே பார்க்கின்றான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உள்ளத்துடைய நோய்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல யார் கியாமத்து நாள்ல அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். யார் உள்ளத்திட நோயோட மௌத்தாகிடுவாரோ, உள்ளத்திட நோயோடு அல்லாஹ்வை சந்திப்பாரோ, கியாமத்து நாளில் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் நரகத்துடைய நெருப்பை தவிர எந்த ஒரு தீர்வும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் பெருமையில் எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் நின்றும் அணுவளவேடும் யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ, அணுவளவு, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அணுவளவு யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமோ, எந்த அளவுக்கு பெருமை பற்றி பேசப்பட்டிருக்கின்றா, ஒருத்தர் தன்னுடைய ஆடையை, ஒரு ஆணுடைய ஆடை எப்பொழுதும் அவருடைய கரண்டை காலுக்கு மேலால் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்பாலு மினல் மகீலா. தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் தொங்க விடுவதே அது சுன்னத்தான ஆடையாக இருக்கேலும், ஜுப்பா அணிஞ்சிருக்கேலும், அது அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஏனைய ஆடைகளாக இருக்கேலும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாருடைய ஆடை அவர் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழால் அணிந்திருப்பாரோ அது பெருமையில் நின்றும் உள்ளது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சொல்லிட்டு சொன்னாங்க, யாட உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல் கிப்ரியாஉ ரிதாஇ வல் அஸமத்து இஸாரி ஃபமன் நாஸஅனி வாஹிதன் மின்ஹுமா கஸஃப்துஹு ஃபின்னார். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பெருமை என்பது என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. யார் அந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை என்னிடத்தில் இருந்து பறிக்க நாடுவாரோ, உலகத்தில் பெருமடிக்க பார்க்கிறாரு, சொத்து செல்வம் கொடுக்கப்பட்டையும் சுமந்து திரியக்கூடிய உடம்பு. இன்னைக்கு நானும் நீங்களும் நேரா நிக்கிறோம் என்றா, எங்கட வேலைகளை சொந்தமாக செய்யறோம் என்றா, நாங்க ஆரோக்கியமாக இருக்கிறோம், எங்கட உடல் பலம் ஆரோக்கியமாக இருக்குதுண்டா, அதுக்கு முக்கியமான காரணம் எங்கட உடம்புல சுமந்து இருக்கக்கூடிய மலம். கூட கூடிய வெளியாகிட்டா, கூட குறைய விலையாகிட்டா ஊருக்கே பெரிய சண்டியனாக இருப்பாரு, ஊருக்கே பெரிய ஒரு ஹீரோவாக இருப்பாரு. ஊர்ல எல்லாரும் அவரை கண்ட விரண்டோடு கூடியவர்கள். அப்படியாப்பட்ட பெரிய சண்டியனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும், கூட குறைய நஜீஸ் வெளியாகிட்டா வீட்டில் படுத்திருப்பாரு. ஏன்? மலம் கூடுதலாக வெளியாகிவிட்டது, மலம் கூடுதலாக வெளியாகிவிட்டது. நேரா நிற்பதற்கு உடம்புல பலம் இல்லை. இவ்வளவு தான் பெருமை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெருமை என்பது ஆக மோசமான ஒன்று. எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த பெருமை என்பது என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. யார் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை என்னிடத்தில் இருந்து பறிக்க நாடுவாரோ கதஃப்துஹு ஃபின்னார், அவனை தூக்கி நரகத்தில் வீசுவேன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெருமடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்க யாரு? எங்க உள்ளத்துல மேலானவர்களே, ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அழகா இருக்கிறது, என்னுடைய பாதணிகள் அழகா இருக்கிறது, இது பெருமையான்னு கேட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, இது பெருமை அல்ல. சொன்னாங்க, பெருமைண்ட என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கம்துன் நாஸ் வத்ருல் ஹக். ஒன்று சொன்னாங்க, மக்களை கேவலமாக நினைக்கிறது, மக்களை கீழ்த்தரமாக நினைக்கிறது, இது ஆக பயங்கரமான ஒரு பாவம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்துல்லா உந்துலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய பெரியார்
அந்துலுஸை சேர்ந்தவர், ஸ்பெயினை சேர்ந்தவர், பெரிய ஒரு ஷேக், மகானாக இருந்தார். ஆயிரக்கணக்கான முரீதீன்கள், மாணவர்கள், ஜுனைதுல் பக்தாதி, இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா போன்ற பெரும் பெரும் நாதாக்கள், பெரியார்களின் உஸ்தாதாக இருந்தார். ஒரு நாள் பாதையில கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்தால தன்னுடைய மாணவர்கள் சகிதம் நடந்து போய் கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, போகக்கூடிய சமயம் ஒரு கிறிஸ்தவ பெண், அந்நிய பெண்ணின் மீது அப்துல்லா அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பார்வை பட்டு விடுகிறது. அந்த பார்வை, மேலானவர்கள், இன்றைக்கு பார்வை என்பது ஒரு சவாலாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இடையில நான் இதை சொல்லுகிறேன், பார்வை என்பது உள்ளத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு விடயமாக இன்றைக்கு பரவலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், வாலிபர்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரை நாங்கள் அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்லலாம், இதை போல ஒரு சோதனையான, இதை போல ஒரு ஃபித்னாக்கள் நிறைஞ்ச காலம் இதுக்கு முன்னால வரவே இல்லை என்று சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த பார்வையுடைய விபரீதம் பரவிவிட்டது என்று சொன்னா, இந்த நிமிஷத்துல என் வீட்டுக்குள்ளால 4 செவருக்கு மத்தியில இருந்து யூரோப்புல நடக்கக்கூடிய, வெளிநாடுகள்ல நடக்கக்கூடிய, ஏனைய மேற்கத்தைய நாடுகளில் நடக்கக்கூடிய அசிங்கங்களை, ஆபாசங்களை, நிர்வாணிகளை வீட்டுக்குள்ளால் இருந்தே பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலானவர்களே, பார்வை என்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவும் செய்யும், உள்ளத்தை நாசமாக்கவும் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் பார்வை என்பது. மேலான பெரியார்களே, ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பெண்களும் யோசிங்க. இன்னைக்கு எங்கட சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த முசீபத்து எல்லாத்தையும் நாசமாக்கி கொண்டிருக்குது. எங்கட அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்குது, எங்கட ஹஜ்ஜ நாசமாக்கி கொண்டிருக்குது, எங்கட சதகாவ, நோன்ப, ஜக்காத்த, எங்களுடைய தொழுகையை கூட நாசமாக்கி கொண்டிருக்குது, இஹ்லாஸ் இல்லாமாக்கி கொண்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ் செய்யறாரு, முழு ஹஜ்ஜும் படமா ஓடுது சோஷியல் மீடியால. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது போதாததுக்கு ஒவ்வொருவருடைய தனிமை இன்றைக்கு எவ்வாறு கழியுது. திருமணம் முடிச்சு பல குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பவர் கூட இந்த ஃபித்னால மாட்டாம இல்ல, சிக்காம இல்ல. ஹலாலான மனைவி இருக்கும் பொழுது ஹராமான காட்சிகளை பார்த்து தன்னுடைய இச்சையை அடக்கக்கூடிய காலம். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இதுல சமம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார் சகோதரர்கள், அதனால எங்கட பார்வை என்பது அது மிக முக்கியமான ஒரு விடயம். எதை பார்க்கிறோமோ அதனுடைய சிந்தனை, அதனுடைய பொறுமதி, அதனுடைய நினைவு உள்ளத்தில் பதியக்கூடியதாக இருக்குது. எந்த அளவு கொண்டு சொன்னா, தொழுகையில தக்பீரை கட்டி இமாமுக்கு பின்னால நின்று தொழுதாலும் அந்த அசிங்கங்கள் கண் முன்னால வருவதை, கற்பனையில் வருவதை ஒவ்வொரு மனிதரும் நாங்க அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய சிறப்புல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. மேலானவர்களே, ஒரு மனிதருக்கு அவருடைய கடைசி நேரம், சக்கராத்துடைய நேரம், மக்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவருக்கு தல்கீன் செய்றாங்க. அவருக்கு மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஞாபகப்படுத்துறாங்க. ஆனா அவர் மொழிகிறார் இல்ல, மற்ற வார்த்தைகள் பேசுறாரு, வேற வேற விஷயங்களை வாயால மொழிகிறாரு. ஆனா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிறார் இல்ல. பக்கத்தில் உள்ள மக்கள் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு நடந்துச்சு? நீ மற்ற வார்த்தையெல்லாம் பேசுகிறாய்,
உனக்கு நாங்க களிமாவை சொல்றோம், ஏன் உண்ட நாவுல களிமா வருதில்ல? அந்த மனிதன் சொன்னாரு, நான் ஒரு புடவை கடவை வியாபாரி, நான் பிடவை வியாபாரம் செய்தவன். ஒரு நாள் ஒரு அந்நிய பெண், ஒரு அழகான பெண் என்னிடத்திலே வியாபாரம் செய்வதற்கு, புடவை வாங்குவதற்கு வந்தால், நான் அவருடைய அழகை, கவர்ச்சியை ஹராமான முறையில் நான் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். இந்த பார்வையை பார்த்த நாள் முதல் இந்த மௌத்துடைய நேரம் வரைக்கும் அந்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இந்த நேரத்தில் இந்த நாவில் இருந்த களிமாவை அந்த பாவம் தடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். கொஞ்சம் யோசிங்களே மேலானவர்களே, வியாபாரம் செய்யத்தான் ஓணும், படிக்கத்தான் ஓணும், இதெல்லாம் எங்களோட தேவைகள் தான். படிப்பு தேவை, வியாபாரம் தேவை, தொழில் தேவை. ஆனா எங்களோட பார்வையுடைய ஆளாத்தின்னா காலையில வெளிச்சத்தில் இருந்து இரவு தூங்கும் வரைக்கும் எத்தனை விஷயத்தை பார்க்கிறோம், எத்தனை விஷயத்தை ரசிக்கிறோம், எத்தனை விஷயத்துடைய அந்த மோசமான சிந்தனை. குர்ஆன் சொல்லுது, يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய அந்த மோசடியான பார்வை, அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த பார்வையை பார்க்கிற நேரம் உள்ளத்துல என்ன ஊசலாட்டம் உண்டாகுது, என்ன சிந்தனை உண்டாகுது என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு மொபைல்ன்றது, போன்ன்றது ஒரு முசீபத்தா போயிட்டு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனையோ வாலிபர்களுடைய வாலிபத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. வாலிப பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. மோசமான வெக்கம் கெட்ட செயல்களின் பக்கம் அவள்களை இட்டு சென்று கொண்டிருக்கிறது. கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்கி கொடுக்கிறது யாரு? அனுசரணை யாரு? வீட்டில் எல்லாரோட கையிலையும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது, புதிய புதிய மாடல்ல இருக்குது. அது போதாத்துக்கு செவத்திலையும் மாட்டி வச்சிருக்குது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லா அனாச்சாரத்தையும், எல்லா ஆபாசத்தையும் வெக்கம் இல்லாமல் ஒன்றாக இருந்து பார்க்கக்கூடிய காலம், வெக்கம் இல்லாம சமுதாயம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. கவலையே இல்லாம இருக்கிறோம். வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குர்ஆன் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தஸ்பீஹ் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முஸல்லா இருக்குதா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்க போகுது வாழ்க்கை? உள்ளம் கெட்டுருச்சு, உள்ளம் கெட்டு போயிருச்சு, செயல்கள் கெட்டு விட்டது. அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கதன் இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். அறிஞ்சுக்கோங்க, உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குது, சதத்துண்டு. அந்த சதத்துண்டு சீராகிட்டா முழு உடம்பும் சீராகிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சதை பிண்டம் கெட்டுவிட்டால் முழு உறுப்புகளும் முழு உடம்பும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அது தான் உள்ளம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் கெட்டுட்டா உடம்பால வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்க்கு மாற்றமானதாக, ஹராமானவைகளாக, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன சொல்லவார் என்று சொன்னா, அப்துல்லா அந்தலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெண்ணை பார்த்ததோடு அவளுக்கு பின்னால் அப்படியே போறாங்க. மாணவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஷேக் எங்க போறாரு? அப்படியே உட்கார்ந்துட்டாரு. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உஸ்தாத், எல்லா மாணவர்களும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? வாங்க போகலாம், வாங்க போகலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்துல்லா அந்தலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்ல இல்ல, நான் வாரதில்லை, நீங்க எல்லாரும் போங்க, நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க, நான் வரல. பல தடவைகள் அந்த மாணவர்கள் வற்புறுத்தினாங்க, சொன்னாங்க. அவர் கேட்கிற மாதிரி இல்ல. எல்லா மாணவர்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. நேர அந்த பெண்ணுடைய பின்னாலே சென்றாரு.
அவருடைய வீடு வரையும் சென்றாரு. அந்த வீட்டில் அவருடைய தந்தையை சந்தித்து சொன்னார், நான் அப்துல்லா உந்துலூஸை சேர்ந்தவன், உங்களுடைய மகள் இந்நாளை நான் திருமணம் முடிக்க வேண்டும், எனக்கு திருமணம் முடிச்சு தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மனிதர் சொன்னாரு, ஏண்ட மகள் உனக்கு திருமணம் முடிச்சு தாரதாக இருந்தா 2 நிபந்தனை. ஒன்று, நீ உன்னுடைய இஸ்லாத்தை விட்டு விட்டு நஸ்ரானியத்துக்கு வர வேண்டும். 2வது நிபந்தனை, 1 வருடத்துக்கு பன்றிகளை மேய்க்க வேண்டும். அப்துல்லா உந்துலூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதற்கும் நான் தயார், அதற்கும் நான் தயார், நான் அந்த பெண்ணை அடைய வேண்டும், அவ்வளவுதான். மேலானவர்களே, யாரு? எங்களை போல சாதாரண மக்கள் அல்ல, உம்மத்துக்கு தீனை படிச்சு கொடுத்தவங்க, குர்ஆனை படிச்சு கொடுத்தவங்க, அல்லாஹ்வின் பக்கம், தீனின் பக்கம், தக்வாவின் பக்கம், ஈமானின் பக்கம், இறையச்சத்தின் பக்கம் வழிகாட்டியவர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முரீதீன்களை சொந்தமாக்கி கொண்டவர். மேலானவர்களே, அதே நிலைமையில் இருக்கிறாங்க. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்ச காலம் இருந்துட்டு உஸ்தாதுடைய நினைவு வந்து வந்து நிம்மதியற்றவராக மீண்டும் அந்த ஊரை நோக்கி வராங்க. அந்த ஊரை நோக்கி வந்து கேட்கிறாங்க, இங்க அப்துல்லா உந்துலூஸி சொல்லக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் இருந்தாரு, அவர் எங்க இருக்கிறாரு? ஒரு மனிதர் சொன்னாரு, இன்ன காட்டுக்கு போங்க, அங்க இருப்பாரு, அங்க இருப்பாரு. தேடிக்கொண்டு போறாங்க. அந்த காட்டுக்குள்ளால போனா, சுப்ஹானல்லாஹ், அப்துல்லா உந்துலூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அசாவை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு முன்னால் குத்பா செய்தார்களோ அதே அசாவை வைத்துக் கொண்டு பன்றி மேய்ச்சி கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். மேலானவர்கள், ஒரு பார்வை கொண்டு போன இடம், ஒரு பார்வை செஞ்ச வேலை. மேலானவர்களே, எந்த ஆடை சுன்னத்தான ஆடை அணிந்து இருந்தாரோ அதுக்கு மாற்றமாக நசாராக்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்து அந்த பட்டியும் தன்னுடைய இடுப்புல கட்டியிருக்கிறாரு. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி கண்டோட கண்ட கண்ட அந்த மாத்திரத்திலே அப்படியே விழுந்துட்டாங்க. அழுது 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 போய் தன்னுடைய உஸ்தாதிடத்துல கேட்டாங்க, உஸ்தாத், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த கோலம்? சொன்னாங்க அப்துல்லா உந்துலூஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எனக்கு தெரியும் நான் இருக்கிறது பயங்கரமான ஒரு நிலைமையில. நான் இருக்கக்கூடிய இந்த நிலைமை இது அல்லாஹ்வுக்கு மாற்றமானது, தீனுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. நான் இருப்பது பெரிய ஒரு பாவத்தில் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். என்றாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. குல் அரஐதும் إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், மனிதர்களே, உங்களுடைய பார்வைக்கு, கேள்விக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு நல்லதை பார்க்கிறதை விட்டும், நல்லதை கேட்பதை விட்டும், நல்லதை சிந்திப்பதை விட்டும் நாங்கள் உங்களை உள்ளத்துக்கு, பார்வைக்கு, கேள்விக்கு முத்திரையிட்டு விட்டால், சீல் வைத்து விட்டால், எந்த இறைவனால் ஏலும் அந்த கண்ணை, அந்த செவியை, அந்த உள்ளத்தை மீண்டும் திறப்பதற்கு நாங்க யாரோட கண்ட்ரோல்லையும் இல்ல, ரப்போட கண்ட்ரோல் இருக்கிறோம், ரப்போட கட்டுப்பாட்டில் வாழ்றவங்க. பெருமடிக்கு ஒண்ணுமே இல்லை எங்கள்கிட்ட. அப்துல்லா உந்துலூஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஷிபிலி, என்ன பார்த்து நீங்க படிப்பினை எடுத்துக்கோங்க, என்ன பார்த்து நீங்க படிப்பினை எடுத்துக்கோங்க. அல்லாஹ் மிகவும் தேவையற்றவன், அவனுக்கு யாரும் தேவையில்ல, எவரும் தேவையில்ல, அவன் நாடியதை செய்யக்கூடியவன். நீங்க போங்க, எனக்கு வரையலாம், எனக்கு வர முடியாது. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, அதை சொல்லுங்களே. சொல்றாங்க, அந்த நாள் நான் மாணவர்களோட வந்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நசாராக்கள் வாழக்கூடிய ஊரை கடந்து போற நேரம், இந்த மக்களுடைய நிலைமைகள், இவருடைய மார்க்கம், இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான நிலைமையை பார்த்து உள்ளத்தில் எனக்கு ஒரு பெருமை வந்தது, ஒரு பெருமை வந்தது. நாங்க எவ்வளவு கண்ணியமானவர்கள், நாங்க முஸ்லிம்கள், நாங்க குர்ஆனை சுமந்திக்கிறோம், ஹதீஸ சுமந்திக்கிறோம். கேவலமான மக்கள். முஸ்லிம்களை பத்தி கெட்டெல்லாம் கொள்ளல்ல, நசாராக்களை பார்த்து, கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டத்தை பார்த்து
உள்ளத்தில் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நாங்க சிறந்தவர்கள், இவர்கள் கேவலமானவர்கள், இந்த கேவலமான மக்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்ற சிந்தனை உள்ளத்துல வந்ததுதான் தாமதம். எனக்கு உள்ளத்துல அல்லாஹ் ஒரு சத்தம் கேட்டது, என்ன அப்துல்லா, நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுடைய திறமையால கிடைச்சதுன்னு சொல்லி? உங்களோட ஈமான், உங்களோட இஸ்லாம், உங்களோட குர்ஆன், உங்களோட இல்மு, உங்களோட தக்வா சோதிச்சு பார்ப்போமா என்று சொன்னதுதான் தாமதம். எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த அந்த நுபுவத்துடைய இல்மு ஒரு பறவையின் ரூபத்தில் கலட்டப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சொன்னாங்க இந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் தந்த தண்டனை தான் இது. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஹஸரத் உஸ்தாஸ், நீங்க குர்ஆனை முழுமையா பாடமாக்கி இருந்தீங்க, உங்களுக்கு அந்த குர்ஆன்ல ஏதாவது ஒன்று நினைவிருக்குதா, ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்குதா? சொன்னாங்க ஒரே ஒரு. மேலானவர்களே சொன்னார்கள், முழு குர்ஆனும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ஒரே ஒரு ஆயத்தை தவிர. சொன்னார்கள், وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ. யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துவானோ, யாரை அல்லாஹ் வழி கிடைக்க செய்வானோ, அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய, அவனுக்கு நேர் வழி காட்டக்கூடிய எவனும் உலகத்தில் இல்லை. இந்த ஆயத்தை தவிர எல்லாமே மறந்து போச்சு. உஸ்தாஸ், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடமாக்கி இருந்தீங்க, நபியுடைய வார்த்தைகளை பாடமாக்கி இருந்தீங்க, மக்களுக்கு போதிச்சு கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? சொன்னாங்க, ஷிப்லி, அல்லாஹ் எல்லா ஹதீஸ்களையும் மறக்கடித்து விட்டான், ஒரே ஒரு ஹதீஸை தவிர. என்ன ஹதீஸ்? மன் பத்தல தீனஹு ஃபக்துல். யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விடுவாரோ அவரை கொலை செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை தவிர அனைத்தையும் அல்லாஹ் பறிச்சிட்டான்னு சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சொன்னார்கள், ஷிப்லி திரும்பி போயிருங்க, நீங்க என்னோட பேசுறதால எந்த அர்த்தமும் இல்லை. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அழுது 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 திரும்பி போறாங்க. முன்னால பெரிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம்! அப்துல்லா அந்தலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆற்றில் இருந்து தன்னை சுத்தப்படுத்தியவர்களாக அந்த ஆற்றிலிருந்து எழும்பி வார காட்சி. சொன்னாங்க, ஷிப்லி, அல்லாஹ் இந்த தௌபாவை கபூல் செய்தான், அல்லாஹ் இந்த தௌபாவை கபூல் செய்தான் என்று சொல்லிக் கொண்டு வார காட்சியை இமாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டார்கள். அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா அவர்கள் இழந்த அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து மீண்டும் அதே போல் ஒரு தக்வாதாரியாக, ஒரு இமாமாக மரணித்த சம்பவத்தை உலமாக்கள் ஏடுகள்ல பதிஞ்சிருக்கிறாங்க. என்ன பாடம் மேலானவர்களே! உள்ளம் பரிசுத்தம் இல்லையா? பெரியார்கள், உலமாக்கள், தஸவ்வுஃப் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு நாயை கண்டாலும் நல்லெண்ணம் வைங்க. கெட்டெண்ணம் இருக்கிற மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய பன்றியை போல. இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல சாதாரண ஒரு முஸ்லிமை பற்றியும் கெட்டெண்ணம் இருக்குமோ அவனை கொண்டு தீனுடைய எந்த ஒரு சேவையும் அல்லாஹ் வாங்க போறதில்லை. மேலானவர்களே, இப்படி நிறைய நோய்கள் உள்ளத்துல நிறைஞ்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் குலூபு தஸ்தா. இந்த உள்ளங்கள் பாவத்தின் காரணமாக குர்ஆன் சொல்லுது, பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக, பார்வையால, கேள்வியால, பேச்சால, சிந்தனையால செய்யக்கூடிய இந்த பாவங்களின் காரணமாக உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக இந்த உள்ளங்கள் துருப்பிடிக்கிறது. எப்படி தண்ணீர் பட்டா அந்த இரும்பு துருப்பிடிப்பதை போல உள்ளங்கள் துருப்பிடிக்குதுன்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமா ஜிலாஉஹா யா ரசூலல்லாஹ், அந்த துருவை நீக்கக்கூடிய மருந்து என்ன? அந்த துருவை எது நீக்கலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிதிலாவத்தில் குர்ஆனி வ கத்ரத்து திக்ரில் மௌத்.
ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று, அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா குர்ஆன் திலாவத் செய்யுங்க. மேலானவர்களே, இன்றைக்கு எங்கட ஹாலாத் எடுத்து பாருங்க. எங்கட குழந்தைகளோட ஹாலாத், பெரியவர்கள் சிறியவர்கள், ஒரு காலம் இருந்துச்சு பெரியவர்கள் மூத்தவர்கள் என்ன செய்வாங்க, கடைசி காலத்து அதிகமான நேரத்தில் மஸ்ஜிதுல கழிப்பாங்க, திக்ர்ல கழிப்பாங்க, குர்ஆன்ல கழிப்பாங்க. ஏனைய நல்ல காரியங்கள்ல வயசாளிகள் மஸ்ஜிதில் இருக்கிறத கண்ட ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தன்னுடைய வயோதிபத்தை அடைஞ்ச தன்னுடைய பெற்றார்கள், தன்னுடைய அப்பமார்கள், தன்னுடைய உம்மம்மார்கள், இவங்களுக்கு புதிய புதிய லேட்டஸ்ட் மாடல்ல மொபைல் வாங்கி கொடுத்திருக்குது. அவர் பழைய காலத்து பாட்டை பார்த்து, பழைய காலத்து படங்களை பார்த்து நேரத்தை கழிச்சு கொண்டே எத்தனையோ பெற்றோர்கள் மௌத்தா போயிட்டாங்க. மேலானவர்களே, பெரிய ஒரு முசீபத் இது, பெரிய ஒரு முசீபத். இத முசீபத்தா விளங்கணும். நாங்க குர்ஆனுக்கு நேரம் வைக்கிற எங்களுக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம்? குர்ஆன் வார்த்தையிலும் இல்ல, வாழ்க்கையிலும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சயத்தி அலன் நாஸி ஸமானுன் லா யப்கா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்முஹு வலா மினல் குர்ஆன் இல்லா ரஸ்முஹு. என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், இஸ்லாம் பேர்ல இருக்கும், குர்ஆன் வெறும் எழுத்துல மாத்திரம் இருக்கும். ஒவ்வொரு மஸ்ஜித்லயும் குர்ஆனை பாருங்களே, தூசி பிடிச்சி புஷ் அடிச்சிருக்குது. கேட்கறதுக்கு, எடுக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு ஆட்கள் இல்ல. வீடுகள்ல குர்ஆன் சத்தம் இல்ல. குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க, குர்ஆன் ஓதக்கூடிய பெண்கள் குறைஞ்சிட்டாங்க, வேற வேற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உள்ளங்கள் இருளாக அடைஞ்சிருக்குது, உள்ளங்கள் துருப்பிடிச்சிருக்குது. இரண்டாவது சொன்னாங்க, வக்கத்ரத்து திக்ரில் மௌத், அதிகமா மௌத்த நினைங்க உள்ளம் பரிசுத்தமாகும், மௌத்த நினைங்க உள்ளம் பரிசுத்தமாகும். எங்க மையத்தூட்டில எங்களுக்கு மௌத்த சிந்தனை இல்லையே. ஒரு காலம் இருந்துச்சு, மேலான பெரியார்களே சகோதரர்களே, மையத்து வீட்டுக்கு போனா மக்கள் நல்ல விஷயங்களை பேசுவாங்க, இல்லாட்டி மௌனமாக இருப்பாங்க. இன்றைக்கு மையத்து வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாதையில போறாங்க, ஒரு வீட்டுல மக்கள் ஒன்று கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் குர்ஆன் ஓதுறாங்க, கொஞ்சம் பேர் திக்ர் செய்றாங்க, கொஞ்சம் பேர் இஸ்திக்ஃபார் செய்றாங்க, கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் இவங்களும் அமர்ந்தார்கள், கேட்டார்கள் என்ன நடக்குது, யாரு மௌத்து? சொன்னாங்க, யாரும் மௌத்து இல்ல, யாரும் மௌத்து இல்ல, எங்களோட ஒரு சகோதரருடைய வலிமா விருந்து, அதுக்கு வந்திருக்கிறோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, வலிமா வீட்டுல மக்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்றாங்க, தொழுறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. மேலானவர்களே, இன்னைக்கு எங்கட வலிமா விருந்து வீடு தேவையில்ல, எங்கட மையத்து வீடுகள் சஹாபாக்களுடைய வலிமா விருந்துக்கு சமனாகினாலே பெருசு. இன்றைக்கு மையத்து மௌத்தாகில இருந்து அடக்கும் வரைக்கும் அதையும் வீடியோ தான் பண்ற. மேலான பெரியார்களே சோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கோணும். மௌத்து நினைக்க நேரம் இல்ல. வியாபாரம், தொழில், படிப்பு, பதவி, பட்டம்னு சொல்லி காலையில வெளிச்சத்தில் இரவு தூங்கும் வரைக்கும் மஸ்ஜிதுக்கு வந்தாலும் எங்களுக்கு உள்ளம் நினைக்குதில்ல. எங்கடா எழும்பி ஓடுறன்னு தான் பார்க்கிறோம். தொழுகையில கண் குளிர்ச்சி வருதில்ல, திக்ர்ல இன்பம் இல்ல, வாழ்க்கையில செய்த பாவங்கள் அப்படியே மலையை போல இருக்குது. உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்து தஹஜ்ஜுல எழுந்து, யா அல்லாஹ் பாவத்துடைய மலையை சுமந்திக்கிறேன், யா அல்லாஹ் மன்னிச்சிரு கேட்டு இரவுகளத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியத்தி வஜஅல் அலானியத்தி சாலிஹா. யா அல்லாஹ் என்னுடைய உள்ரங்கத்தை வெளிரங்கத்தை விட அழகாக்குவாயாக, என்னுடைய வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை அழகாக்குவாயாக, என்னுடைய வெளிரங்கத்தையும் சிறந்ததாக ஆக்குவாயாக என்று துஆ செய்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம தஹிர் கல்பி மினன் நிஃபாக். யா அல்லாஹ் இந்த உள்ளத்தை நயவஞ்சகத்திலிருந்து சுத்தப்படுத்தின துஆ கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நேரம் வைக்குதா மேலானவர்கள்? ஆக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம் மிகவும் குறுகியது, மிகவும் சொற்பமானது. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் திடீரென்று திருக்கூறாக வந்துவிடும். மலக்குள் மௌத் வந்து நிற்பார்கள். அப்ப நாவுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும், நாவுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு உண்டாக்கப்படும். உள்ளத்தில் எதை வச்சு வாழ்ந்தாரோ அது வாயால வெளியாகும்.
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை சீராக செழிப்பானதாக உண்மையான முத்தகீன்களாக முஃமின்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எஞ்சிருக்கக்கூடிய காலம் எத்தனை மூச்சுன்னு தெரியா. யா அல்லாஹ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி யா அல்லாஹ், எங்களோட செயல்களை பரிசுத்தப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ தௌஃபீக் செய்வாயா, எங்களுடைய இறுதி முடிவை சீராக்குவாயா. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதுறதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், தொழுகையில கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ், திக்ர் செய்யறதுல இன்பத்தை தாயா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல இன்பத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எழுதப்பட்ட துனியாக்காக வேண்டி முழு நாளும் கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ், சீரழிறோம் யா அல்லாஹ், சிரமப்படுறோம் யா அல்லாஹ். இதே நிலைமையில் எத்தனை சகோதரர்கள் நோயாளி ஆகிட்டாங்க யா அல்லாஹ், இன்னும் எத்தனை சகோதரர்கள் கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில எத்தனை மூச்சுக்கள் எத்தனை நிமிடங்கள் மிஞ்சி இருக்கு எங்களுக்கு தெரியா. ரஹ்மானே, இதோ தௌபா செய்றோம் யா அல்லாஹ், உண்மையான தக்வாவை நசீபாக்கி யா அல்லாஹ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி யா அல்லாஹ், வெளிரங்கத்துல நல்லவர்களாகவும் உள்ளத்திலே மோசமானவர்களும் வாழக்கூடிய வாழ்க்கையில் எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களோட வெளிரங்கத்தை எங்களோட உள்ரங்கத்தை அனைத்தையும் சீராக்குவாயாக. எங்களோட வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை அழகானதாக்குவாயாக. அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபட தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாதுமார்கள், பிள்ளைகள், பரம்பரையினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உம்மத்தையும் ஹிதாயத் நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله علي الذات عظيم الصفات السميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم غزير العلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب الشديد العقاب أليم العذاب عزيز السلطان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر. وصلى الله عليه وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء ما بعد. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعة. واتقوا الله فإن تقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة. ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدعة فإن البدعة تهدي المعصية. ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب. وتوكلوا على الله فإن الله يحب المتوكلين. وادعوه فإن ربكم مجيب الداعين. واستغفروا يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروا إنه الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فيا أيها الناس إني أوصيكم أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأهل بيته وأزواجه وذريته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهما وحمزة وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنب الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار وادخلنا الجنة مع الأبرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.